இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 33 பார்க்க போகிறோம். ஆன் கேட்டில் காட்டுவாங்க. பூனையும் கொட்டட்சுவும் ஒரே சமயத்தில் கொட்டாய் விடுவாங்க. ஈஸுமும் கொட்டட்சு இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு வர ரொம்ப ஸ்லோவாக இருக்க மச்சின்பான். கொட்டட்சு இந்த சாண்ட் விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக போச்சுல, இப்போதான் புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு, அதான் ரெஸ்ட் எடுக்கிறேன்பான். ஈஸுமோ சடனாக பெரிய விஷயம் நடந்து அதுக்கு சோர்வாய் உட்காந்துட்டு இருந்தா அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்காமையா இருக்குதுன்னு கேட்பான். இதுக்கிடையில சிவனேன்னு இருக்க ஒரு பூனையை ஒரு நாய் விரட்ட ஆரம்பிச்சிடும். ஈஸுமோ நம்ம தான் நமக்கான இடத்த பார்த்துக்கணும், கவனமா இருக்கணும்பான். கொட்டட்சு எப்போ பார்த்தாலும் பரபரப்பாகவே இருந்தா ஹார்ட் அட்டாக் வந்துருண்டா, நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. பூனையை நாய் துரத்திட்டு இருக்கும் இல்லையா, கீபா அண்ட் அக்கமாரு தான் வந்து காப்பாத்துவாங்க. கீபா பாவப்பட்ட பூனையை துரத்தி புள்ளி பண்றியான்னு கேட்பான். இதுக்கடுத்து ஷிகமாருவை காட்டுவாங்க. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாலே எந்திரிச்சிருவான். மனசுக்குள்ள நைட் அலாரம் வச்சுட்டு தூங்கினா அது அடிக்கிறக்குள்ள எந்திரிச்சிடுறேன், இதுல அலாரம் வைக்கிறதுக்கான பாயிண்ட் என்ன இருக்கு, எந்திரிச்சு போய் அலாரம் ஆஃப் பண்ணணும் கூட தோணல. ஆஃப் பண்ணலன்னா அது வேற கத்திக்கிட்டே கிடக்கும். சில காலை வேலைகளே ரொம்ப கடுப்பா இருக்குன்னு யோசிப்பான். இதுக்கடுத்து சோஜியை காட்டுவாங்க. ரைஸ் சாப்பிட்டு இன்னொரு பவுல் கேட்பான். இதுக்கப்புறம் ஆன் கேட்ல காட்டுவாங்க. காய் கக்காஷியை தூக்கிட்டு வந்துட்டு கேட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டேன்னு கத்துவாரு. பட் கக்காஷியோட நிலைமை தான் மோசமா இருக்கும். லீ பரிதாபகரமா செகண்ட் பிளேஸ் வந்துட்டு நிப்பான். இதை பார்த்த கொட்டட்சு அண்ட் ஈஸுமோ என்ன மாதிரியான ரேஸ் இதுன்னு பார்ப்பாங்க. கைலி கிட்ட என் கூட சேர்ந்து நீ இன்னும் கொஞ்சம் கடினமா ட்ரைனிங் பண்ணணும் பாரு. சரின்பா. அப்புறம் இன்னொரு பரிதாபகரமான விஷயம் பாரு காய். லீ என்னதுன்னு கேட்பான். காய் கணக்குக்கு பார்த்தா நீ தேர்ட் பிளேஸ் பாரு. காரணமா கக்காஷி பின்னால இருக்காரு இல்லையா, அவரு தான் செகண்ட். கக்காஷி இதுக்கு ஒண்ணு நீ எனக்கு தேங்க்ஸ் பண்ண வேணான்னு பாரு. பட் ஆல்ரெடி கக்காஷியோட நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கும். லீ இதை சீரியஸான ஒரு பாடமா எழுதி வச்சுப்பான். நெஜிக்கு தான் செம்ம கடுப்பா இருக்கும். நருட்டோல எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். 10 எப்படியும் இவங்களால கிராமத்துக்கு சீக்கிரமா ஓடி வந்துட்டமேன்பா. காய் சென்சே லேடிஸ்னோட கிட்ட போய் நடந்த விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணலான்னு பாரு. சக்குராதா கக்காஷி சென்சேவை கொஞ்சம் பாருங்கன்பா. கக்காஷி நிலைமையை பார்த்துட்டு காய் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் ரிப்போர்ட் பண்ணிக்கலான்னு பாரு. கக்காஷி உளறிட்டு இருப்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த நியூ டார்கெட்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கொனாகா ஹாஸ்பிட்டலில் காட்டுவாங்க. கக்காஷி கண் முழிப்பாரு. திரும்ப இங்கேயே வந்துட்டான்பாரு. நருட்டோ தான் முழிச்சுக்கிட்டாருன்னு எல்லாத்துக்கும் நோட்டிஃபை பண்ணுவான். சுனாடே வந்திருப்பாங்க. செஞ்ச வேலைக்கு குட் ஜாப்னு அப்ரிஷியேட் பண்ணும்போது கக்காஷி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகி எந்திரிக்க பார்ப்பாரு. சுனாடேவும் உடம்பு இன்னும் ரெக்கவர் ஆகல, இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குன்பாங்க. கக்காஷியோட முகம் தெரியற மாதிரி அந்த பெட்ஷீட் பழகும். நருட்டோ ஃபேஸை பாத்திரலான்னு கியூரியஸா எட்டிட்டு பார்ப்பான். இதை நோட் பண்ண சக்குரா முறைச்சு பார்க்கவும் சிரிப்பான். சுனாடே நீ உன்னோட புது ஷரிங்கான மாஸ்டர் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் போல என்பாங்க. கக்காஷி அப்படிதான் இருக்கும் போல பாரு. கொஞ்ச நாள் ஈஸியா ரெஸ்ட் எடுத்துக்கன்பாங்க. டீம் காய் கிட்ட நீங்களுமே இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கங்க, ரிப்போர்ட்ல நாளைக்கு பண்ணிக்கலாம்னு கிளம்புவாங்க. சக்குரா ஒரே நிமிஷம் இல்லைங்கன்ட்டு பின்னாலே போவா. சுனாடே என்ன அந்த விஷயத்தை பத்தியான்னு கேட்பாங்க. இதை பத்தி கக்காஷி நருட்டோ கிட்ட பேசினியான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலான்ட்டு தான் வந்தன்பா. சசோரி சாகருக்கு முன்னால நான் அவனை கொண்டதுக்கான ரிவார்டா இன்னிலேருந்து 10 நாள்ல ஹிடன் கிராஸ்ல இருக்க டெஞ்சி பிரிட்ஜுக்கு மத்தியமா ஒரோச்சிமாருவை ஸ்பை பண்றதுக்கு நான் வச்சிருந்த ஆளை என்ன மீட் பண்ண அங்கதான் வருவான் இருப்பான் இல்லையா, அதை சொல்லவும் சுனாடே 10 நாள்ல டெஞ்சி பிரிட்ஜ்லயான்னு கேட்பாங்க. சக்குரா நாங்க டிராவல் பண்ணி வர டைம்லயே 4 நாள் ஆயிருச்சு, மீதம் இருக்கிறது 6 நாள் தான்பா. சுனாடே உன் சோர்ஸ் நம்பலாமான்னு கேட்பாங்க. சக்குரா அவனோட மரணத்துல கடைசி வார்த்தைகள்ல அதனால நம்பலான்பா. சுனாடே இது ட்ராப்பா இருக்கலாம்னு சந்தேகப்படுவாங்க. ஒரோச்சிமாருவை பொரிய வச்சு அக்காட்சிக்கு மொத்த பேர் அங்க காத்திருந்தான்னு கேட்கறப்ப சக்குரா அது ட்ராப்பா இருந்தா நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுறோம்பா. சுனாடே சண்டை போட போறியா? கக்காஷி ஒரு வாரத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும், சந்திக்கிறதுக்கான நேரம் வெறும் 6 நாள். கூடவே சாஸ்கே உங்க டீமை விட்டு போனதுக்கு அப்புறமா டீம் கக்காஷில ஆட்கள் கம்மியா இருக்கீங்கன்பாங்க. சக்குரா தெரியும் எமோஷன்ஸை கட்டுப்படுத்துவா. சுனாடே இதை தீர்க்க ஒரே வழிதான், உங்க டீம்ல புது மெம்பர் ஆட் பண்ணணும்பாங்க. ஷீஜ்னே இதுக்கு நீங்க வேற டிஃபரெண்ட் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட வேண்டியதானே, சக்குராவே தாட்டினாலும் சரி பட் நருட்டோவை தாட்ட வேண்டான்பா. சுனாடே சீஜுனே கிட்ட இங்க பாரு, உன்னை போல நான் நம்புற ஆட்கள்ல சக்குராவும் ஒரு தீ, அதனால அவ டீம் தான் போயாகணும்பாங்க. ஷீஜுனே விஷயம் அதானா, எங்களை நம்புறீங்களா, நாங்க எங்க டீமோட போறோம்பா. சுனாடே இங்க பாரு, இது சக்குரா நருட்டோவுக்கு அவங்க நண்பனை சார்ந்த விஷயம், அவங்க சொந்த உயிர் மேல வாக்கு கொடுத்துருக்காங்க அவனை மீட்டே திருவன்னு. இதுவே இந்த மிஷனுக்கான சக்சஸ் ரேட்டை ஜாஸ்திப்படுத்தும், அதனாலதான் இதுல நீயும் சக்குராவும் டிஃபரெண்டா இருப்பீங்கன்பாங்க. ஷீஜுனை இருந்துட்டு போட்டும் பட் நருட்டோன்னு சொல்ல வரும்போதே சுனாடே இதை மட்டும் நருட்டோ கேட்டிருந்தானா அவன் என்ன சொல்லுவான்னு தெரியாதான்னு கேட்பாங்க. நருட்டோ மேலதான் நின்று எல்லாத்தையும் கேட்டிருப்பான். உடனே புது டீம் மெம்பரை கண்டுபிடிப்பன்ட்டு சுனாடே கிட்ட அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்புவான். சுனாடே பொறுமை இல்லாத பையனா இருக்கானா, இன்னும் பேசியே முடிக்கலன்பாங்க. ஷீஜுனே சுனாடே சொன்னதை யோசிச்சு பார்ப்பாங்க. சுனாடே நருட்டோ கிட்ட மிஸ்டீரியஸான பவர் இருக்கு, அதுவே அவன் மேல எல்லாத்தையும் பெட் பண்ண வைக்குன்னு சொல்லியிருப்பாங்களே, அதை யோசிச்சுட்டு மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹொக்காகேவோட நெக்லஸே நருட்டோவை நம்பி அவன் கைக்கு போகப்பட்டிருக்கு. நருட்டோ கண்டிப்பா சாதாரண பையனா இருக்க மாட்டான்னு யோசிப்பாங்க. நருட்டோ சாஸ்கேன்னு திங்க் பண்ணிட்டு வேகமா முன்னேறுவான். நருட்டோ
நருட்டோ புது மெம்பரை யாரை சூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே போவான். விச் மீன்ஸ் டீம் ஒர்க் சொதப்பிடக்கூடாது அண்ட் ஆல்சோ வர மெம்பருக்கு ஸ்கில் ஜாஸ்தியா இருக்கணும், கூடவே பையனா இருந்தா தன்னை விட அழகா இருக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு போறப்ப ஷீனோ மரத்துக்கிட்ட நிப்பா. நருட்டோவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்பான். நருட்டோ யாரா நீன்னு கேட்பான். ஷீனோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கதான், இருந்தாலும் ஃப்ரெண்டே யாருன்னு தெரியலன்னு சொல்றது ஆப்போசிட் பர்சனுக்கு மனசை பாதிக்காதான்னு கேட்பான். நருட்டோ இன்டைரக்டா பேசுறது இந்த பூச்சி எல்லாம் பார்த்தாடே நீன்ட்டு ஷீனோன்பான். ஷீனோ கடைசியா ஞாபகம் வந்துருச்சாடான்பான். நருட்டோ எல்லாத்தையும் மறைச்சிட்டுனா எப்படா எனக்கு தெரியும்பான். இந்த இடத்துல கீபா என்ட்ரி கொடுப்பான். ஷீனோ நேரத்திலே வந்துட்டியாடான்பான். நருட்டோ கீபான் கவுன்ட்டு நருட்டோ நீ ஏன்ட்டு போய் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நீ நருட்டோவே தான்பான். நருட்டோ ஏன்டா பார்த்ததும் ஸ்மெல் தான் பண்ணணுமான்னு கேட்டு அக்கமாருவை பார்த்து ஷாக் ஆவான். கீபா நருட்டோ நல்லா வளர்ந்துருக்கடான்பான். நருட்டோ நான் வளர்ந்ததை விடு, அக்கமாரு என்னடா இவ்வளவு பெருசா இருக்கான்பான். கீபா அக்கமாரு கூடவே இருந்தனால அவனோட வளர்ச்சி எனக்கு தெரியலன்பான். நருட்டோ என்ன தெரியலையா டே, அக்கமாரு அப்பெல்லாம் உன் தலை மேல இருப்பான்டான்பான். ஷீனோ கிட்ட நான் சொல்றது சரிதானு கேக்குறப்ப ஷீனோ அவனை மட்டும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டலன்னு கேட்பான். நருட்டோ ரியலைஸ் பண்ணிக்குவான் அவன் நம்ம மேல கடுப்புல இருக்கான்னு. இங்க யாரோ வந்துட்டு போன மாதிரி சவுண்ட் கேட்கும். நருட்டோ திரும்பி பார்ப்பான். பார்த்தா ஹினாட்டா தான் ஒளிஞ்சிருப்பா. நருட்டோவை பார்த்தா அதிர்ச்சியில அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பா. நருட்டோ திடீர்னு வந்து ஹினாட்டா இது நீ தானான்னு கேட்பான். நருட்டோ பார்த்தோன்னே மயங்கி விழுந்துருவா. கீபா நருட்டோ மட்டும் பார்த்த மயங்கி விழுந்துடுறாளேன்பான். நருட்டோ கீபா கிட்ட எங்களுக்கு புது மெம்பர் வேணும் வரையாடான்னு கேட்பான். கீபா ராங் டைம்ல வந்திருக்க தம்பி, குரோனாய் சென்சே வந்த உடனே நாங்க எங்க மிஷனுக்கு போகணும்பான். நருட்டோ அதான் அக்கமாருக்குள்ள யாராவது ஒருத்தர் வாங்கடான்பான். கீபா அக்கமாரு இல்லாம எப்படா காம்பினேஷன் அட்டாக் பண்றதுன்னு கேட்பான். ஹினாட்டா என்ன நடந்துச்சுங்கிறத ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பா. ஆமால நருட்டோவை பார்த்தன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப நருட்டோ ஷீனோ கிட்ட நீ வரையாடான்னு கேட்பான். ஷீனோ ஹினாட்டாவும் கூட பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன்பான். நருட்டோ இவனடா மனசுக்குள்ளேயே வச்சிருக்கான்ட்டு நல்ல நண்பர்கள்ரா நீங்கன்பான். நருட்டோ மனசுக்குள்ளது நருட்டோட வாய்ஸ்லன்னு யோசிக்கிறப்ப நருட்டோ திடீர்னு முன்னால வந்து ஒன்னும் பேசாத என் கூட வா போலான்பான். ஹினாட்டா எதுவும் பேசாம என் கூட வான்னு கூப்பிடுறானே, அதுவும் இவ்வளவு சீக்கிரமா வான்ட்டு வெக்கத்தோட உச்சத்துக்கு போய் மயங்கி விழுந்துருவா. இதுக்கப்புறம் நருட்டோ கிளம்பியிருப்பான். இவ்வளவு பண்ணி எவனும் வரலேன்ட்டானுங்களே, இருந்தாலும் என்ன மறுக்காத ஒருத்தன் இருக்கான், அவனை தேடி போலான்னு யோசிப்பான். கீபா ஹினாட்டாவை எழுப்புறக்கு முயற்சி பண்ணுவான். ஷீனோ கிட்ட ஹினாட்டா மூஞ்சில தண்ணி தெளிச்சு எழுப்பி பார்க்கலாங்கிறதுக்கு தண்ணி கேட்பான். ஷீனோ வானம் நல்லா தெளிவா இருக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பான். ஷிகமாருவை தான் தேடி போயிருப்பான் நருட்டோ. ஷிகமாரு இப்ப சுனின் எக்ஸாம்க்கான இன்சார்ஜா இருப்பான். நருட்டோ கிட்ட முதல் கூட நான் எனக்குன்னு என்ன வேலை வேணாலும் பண்ணலாம், ஆனா இப்ப அப்படி இல்ல, எனக்குன்னு என்னென்ன பொசிஷன் இருக்கோ அங்கங்கே இருக்க சொல்றாங்க. கூடவே ஃபிஃப்த் ஓகாகே சுனாடே சொன்னது மட்டும் நான் கேட்கலன்னு வச்சுக்க என்ன கொன்னே போட்டுருவாங்க. என் அம்மா கிட்ட திட்டு வாங்குறது பார்த்தாதுன்னு அவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கேன்டான்பான். நருட்டோ எவன் கைவிட்டாலும் ஒருத்த மட்டும் நான் கைவிட மாட்டானு உன்னை நம்பி வந்தனேடான்ட்டு பப்பி ஐஸ் காட்டுவான். ஷிகமாரு இப்படி பப்பி ஐஸ் காட்டினா மட்டும் நடந்துருமாடா, முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, முடியாதுடான்பான். நான் வேணா வரேன்ட்டு சோஜி வந்து நிப்பான். இந்த லஞ்ச் பாக்ஸ் அம்மா கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்ட்டு நிப்பான். நருட்டோக்கு சோஜியை பார்த்துட்டு ரொம்ப ஆனந்தமாயிரும். ஷிகமாரு டே நீயும் ஆசுமாவும் ஈனோவும் மிஷனுக்கு போகணுமே அதை மறந்துட்டியான்னு கேட்பான். சோஜி நருட்டோ மாதிரியான நண்பனுக்கு உதவி பண்ணாமையே இருக்க முடியும், ஆஸ்மா வந்தாருன்னு அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்பான். நருட்டோ சோஜிக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். ஷிகமாரு ஆஸ்மா சென்சேவை நீ கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஆனா விஷயம் லேடி சுனாடே கிட்டையில போகும், அவங்கள அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்பான். இந்த இடத்துல ஒரு புது கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. சோஜி பிரச்சனை இல்லாம ஏதாவது நடக்குமா என்னன்ட்டு டிஃபன் பாக்ஸை நீட்டுவான். நருட்டோ தேங்க்ஸ் டிஃபன் பாக்ஸை வாங்கிக்குவான். ஷிகமாரு அது என்னதுன்பான். நருட்டோ முதல் போலவே இப்ப சாப்பிட்டே தான் இருக்க, என்ன முதல்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் குண்டாயிட்டேன்னு சொல்ல வரும்போது ஃபேட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணா கோவப்பட்டு அடிக்க வருவான்னு தெரியும் இல்லையா, அந்த விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்திருப்போம். ஷிகமாரு நருட்டோவை பிடிச்சி ஜம்ப் பண்ணிருப்பான். அந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் புது கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்களே, இவன் பேர் சாய், அவனோட சூப்பர் பீஸ் ஸ்க்ரோல் ஜுட்சு தான் இது, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருப்பான். சோஜி அதை ஒரே பஞ்சில் பொளந்திருப்பான். நருட்டோ ஷிகமாரு பின்னால ஒன்று தாக்க வரதை பார்த்துட்டு அவனுக்கு நோட்டிஃபை பண்ணுவான். சோஜி அதை கேட்ச் பண்ணி கிரஷ் பண்ணிருப்பான். ஷிகமாரு நண்பன் இருக்காண்டான்ட்டு ஒரு ஸ்மைல பண்ணிட்டு அட்டாக் பண்ணாம அங்க இருக்கான்பான். இவன் பேரு தான் சாய். நருட்டோ அவனை பார்த்துட்டு இவன் யாருன்னே தெரியல, லீஃப்ல இதுக்கு முன்னால அவனை பார்த்ததில்ல, ஆனா லீஃப் பேண்ட் தான் கட்டியிருக்கான்பான். ஷிகமாரு இவன் பதுங்கி இருந்து தாக்கியிருக்கான், கூடவே யாருன்னு தெரியல, இவனை பிடிச்சி விசாரிச்சுக்கலாம், இன்டர்கேஷன் யூனிட் கிட்ட ஒப்படைச்சிடலான்பான். ஷேடோ பொசிஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணிட்டு நருட்டோ முன்னால போக சொல்லிட்டு பின்னால இருந்து நான் அசிஸ்ட் பண்றேன்பான். நருட்டோ ரொம்ப வேகமா போனாலும் சாய் அங்க சூப்பர் பீஸ் ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி முன்னால வந்த பீஸ் போலவே பலது செஞ்சிருப்பான். அது நருட்டோ தாக்க வரும். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபார்மேஷன் நியூ டீம் ககாஷிங்கிற எபிசோட் தான் நருட்டோ ஷிப்புடன் அடுத்து பார்க்க போறீங்கன்பா நருட்டோ. இதுக்கப்புறம் டீம் குரோனாயை காட்டுவாங்க. கீபா நருட்டோவை பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்லன்பா. ஹினாட்டா என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கான்பா. கீபா அவன் நல்லா வளர்ந்துருக்கான்பா. ஹினாட்டா 2.5 வருஷம் ஆச்சுல, நானும் ஹைட் ஆயிருக்கேன், நான் மெச்சூர் ஆன மாதிரி உனக்கு தெரியுதான்னு கேட்பா. கீபா அப்பெல்லாம் எதுவும் மாறின மாதிரி தெரியல, அப்ப இருந்து இப்ப வரைக்குமே அந்த விரல போட்டு சுத்திக்கிட்டே தான் இருக்கேன்பா. இங்க மாறினது நான் மட்டும்தான், நான் தான் இன்னும் ரொம்ப வைல்டா இருக்கேன்பா. ஹினாட்டா எனக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் தெரியலன்பா. கீபா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நீ நருட்டோவை பார்த்தா மயங்கி விழுந்துட்டே தான் இருக்கேன்பா.
போறான்பா. ஹினாட்டா சடனா வந்து நின்னா மயங்காமன்பா. கீபா நருட்டோன்ட்டு அந்த பக்கம் ஹாய் காட்டவும் ஹினாட்டா இங்க பத்திரி போய் திரும்பி பாப்பா. கீபா சும்மா விளையாண்டன்பா. ஹினாட்டா இப்பெல்லாம் பண்ணாதேன்பா. கீபா சாரி கேட்பான். ஷீனோ இங்க பாருங்க, நான் இருக்கதையே மறந்துட்டீங்களா என்ன? நானும் டீம் குரநாயில ஒரு மெம்பர் தானேன்னு கேட்பான். ஹினாட்டா ஷீனோன்ட்டு வருத்தப்படுவா. கீபா டல்லாவே தான் இருப்பியாடான்பா.